ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கற்றல் பாதை யூடியூப் சேனல். இன்றைக்கி சேனலில் என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். புக்ஸ் வந்து யார் யாருக்கெல்லாம் அவைலபிளாக இருக்குது, எந்தெந்த பேட்ச்க்கு வந்து கிடைக்குது, எந்தெந்த பேட்சுக்கு ஸ்டாக் இல்லை அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எந்த பேட்ச்க்கு புக்ஸ் அவைலபிளாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா C24, A24, C23, A23 பேட்ச்க்கான பிஏ தமிழ் ஃபஸ்ட்டு செமஸ்டர்லேருந்து 6th செமஸ்டர் வரையும் பிஏ தமிழும் பிஏ இலக்கியமும் புக்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பிஏ ஹிஸ்டாரிக்கல் ஸ்டடீஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் போத் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபஸ்ட்டுலேருந்து 6th செமஸ்டருக்கான புக்ஸ் அவைலபிள். பிஎஸ்சி ஃபிசியாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபஸ்ட்டுலேருந்து 6th செமஸ்டர் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பிபிஏயில் வந்து இங்கிலீஷ் மீடியம் மட்டும்தான், அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டுலேருந்து 6th செமஸ்டர் வரையும் அவைலபிளாக இருக்குது. ஆனால் செகண்ட் செமஸ்டர் வந்து அன்அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிகாம் ஜென்ரல் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் போத் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஃபஸ்ட்டுலேருந்து 6th செமஸ்டர் வரையும் புக்ஸ் அவைலபிளாக இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. ஓல்டு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எல்லா புக்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. அவைலபிள் வந்து இல்லாத புக்ஸ் பார்த்திங்கன்னா செகண்ட் செமஸ்டருக்கான புக்ஸ் மட்டும் அன்அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் அப்படின்னா யூஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஓல்டு பேட்ச்க்கு. இப்போது நான் சொன்னவங்க எல்லாமே யூஜி ஸ்டூடெண்ட். C24லேருந்து A23 பேட்சஸ்க்கான செமஸ்டருக்கான புக்ஸ் வந்து இவங்க எல்லாருக்கும் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எம்பிஏல வந்து ஆல் பிரான்ச்சஸ்க்கும் எல்லா செமஸ்டர் புக்ஸும் கிடைக்கிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிப்ளமோன்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் யோகா, டாக்ஸேஷன், லேபர் லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எல்லா புக்ஸும் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. புக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி எப்போ வந்து வெப்சைட்டில் உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்களோ, உங்களுக்கு எக்ஸாம் வருதோ இல்லையோ, நீங்கள் வந்து அந்த புக்ஸை வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கிறது நல்லது. நிறைய டைம் வந்து ஸ்டாக் இல்லாமல் போயிடும். அப்போ வந்து நீங்கள் வந்து ஃபோனில் தான் டவுன்லோட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நீங்கள் வந்து புக்ஸ் எப்போ அவைலபிளாக இருக்குன்னு சொல்கிறாங்களோ அப்போ வந்து நீங்கள் புக்ஸை போய் நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ புக்ஸ் வாங்க போகும்போது பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபீஸ் பில் வந்து நீங்கள் கொண்டு போகணும். அப்போ தான் வந்து புக்ஸ் தருவாங்க. இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் வந்து 3rd செமஸ்டர் புக்ஸ் வாங்க போகிறீங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் 1 இயர்க்கான ஃபீஸ் கட்டியிருப்பீங்க. அப்போ வந்து 4th செமஸ்டருக்கான புக்ஸும் அவைலபிளாக இருக்கான்னு கேட்டு அதையும் நீங்கள் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு வராதிங்க. அப்போ புக்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னால் உடனே நீங்கள் வந்து புக்ஸ் வந்து 2 செமஸ்டர் புக்ஸும் நீங்கள் வந்து 2 ஃபீஸ் பில் ஜெராக்ஸ் கொடுத்து அதில் உங்களுடைய சைன் போட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க 2 செமஸ்டருக்கான புக்ஸும் உங்களுக்கு தந்துடுவாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து இப்போது 3rd செமஸ்டர் புக்கே வாங்க போகிறீங்க, 4th செமஸ்டர் இல்லை 3rd செமஸ்டர் மட்டும்தான் இருக்குது. ஆனால் 3rd செமஸ்டர்லையுமே 2 சப்ஜெக்ட் புக்ஸ் வந்து அன்அவைலபிளாக இருக்குது, 3 சப்ஜெக்ட் புக்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து பெண்டிங் அப்படின்னு சொல்லி போட்டு அதில் அவங்க தந்துடுவாங்க. எப்போ அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லி வெப்சைட்டில் போடுறாங்களோ அப்போ தான் நீங்கள் போய் புக்ஸ் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து புக்ஸே இல்லாமல் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்குது. அவங்களாம் வந்து ஆன்லைன் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எப்படி எடுத்து படிக்கணும், நெக்ஸ்ட் வந்து ஆன்லைன் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரியாதவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கான கிளியர் வீடியோவாக நான் அதை போடுறேன். நீங்கள் வந்து அதன் மூலியமாக டவுன்லோட் பண்ணி கூட எக்ஸாமுக்கு படிச்சுக்கலாம். எப்பயுமே சொல்கிறது என்ன அப்படின்னா ஆன்லைனில் எப்போ புக்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வருதோ உடனே நீங்கள் வந்து புக்ஸ் வாங்கி வச்சுக்கிறதுக்கான இது டைம் வந்து செட் பண்ணி புக்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா புக்ஸ் வந்து சீக்கிரமாக வந்து காலி ஆகிடும். ஸோ உங்களுக்கான புக்ஸை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம சப்ஸ்கிரைபர் கூட MA இங்கிலீஷ் புக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கான்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்காகவும் இந்த வீடியோ. யார் யாருக்கெல்லாம் புக்ஸ் சொல்லியிருக்கணும் அவங்களாம் அவங்களுடைய புக்ஸை வந்து நீங்கள் காலேஜில் போய் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸ்டடி மெட்டீரியலும் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. புக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கா இல்லையான்னு தெரியாமல் குழம்பிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும், புக்ஸே வாங்காத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான கிளியர் வீடியோ நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.